உங்களுக்கு எத்தனை பேருக்கு இது புரியுதுன்னு தெரியல, எத்தனை பேருக்கு சரியா உணர்ந்து கொள்றேன்னு எனக்கு தெரியல. நீ கர்த்தருக்குரியது நீ ஒருவேளை மிஸ் பண்ணிட்டியா? இந்த திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் கர்த்தருக்குரிய பயம் இல்லாம போச்சா, பரிசுத்தம் இல்லாம போச்சா? ஆனா இன்னைக்கு வந்திருக்கிற ஆண்டவரே மன்னித்து என்ன திரும்ப அவங்களை உயிர்ப்பீங்க. இன்னைக்கு அப்பா கிட்ட சொல்லணும், அப்படியே சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க, அப்படியே கொஞ்சம் முன்னாடி இடம் விடாதீங்க, கொஞ்சம் முன்னாடி வாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya ஹalleluya. முன்னாடி வாங்க, அப்படியே முன்னாடி. யாரு கண்ணை திறக்கூடாது, அப்படியே முன்னாடி வாங்க. Praise the Lord. Hallelujah, 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 hallelujah. எல்லா சத்தத்தை உயர்த்தி அப்பாவை நோக்கி, ஆண்டவரே இன்னைக்கு ஒருவேளை எங்களை எந்த நோக்கத்துக்கு அழைச்சிங்களோ, உங்க சித்தம் என் வாழ்க்கையில எதுக்காக நிறைவேறணும் அப்படின்னு நான் அர்ப்பணிச்சனோ, ஒருவேளை நான் இது வரைக்கும் கெட்டு போயிருந்தா என்னை திரும்ப உடைத்து, ஆமே அன்னைக்கு ஆண்டவர் கொஞ்சம் பாருப்பான்னு சொல்றாரு. அவன் வணங்குறது தவறா போயிடுச்சு. அவன் எதை நினைச்சு ஒருவேளை அவன் வணைஞ்சானோ, அவன் நினைச்ச மாதிரி வரல, அவன் திரும்ப உடைப்பதற்கு ஒப்பு கொடுக்கிறான். சபையே அப்படியே கெட்டு போன பாத்திரமாவே ஆலயத்துக்குள்ள வந்துட்டு, கெட்டு போன பாத்திரமாவே நீ ஆலயத்தை விட்டு போற அப்படின்னா உனக்கு ஆசீர்வாதம் இல்ல, கர்த்தருக்கும் பிரியமா இருக்காது. நீங்க உடைக்க ஒப்பு கொடு, நீங்க உடைக்க ஒப்பு கொடு. எதுக்கெல்லாம் ஆண்டவன் நம்மை அழைச்சாரோ, எதுக்கெல்லாம் என் பிள்ளை இதுக்காக தேவைப்படுவான், இந்த நல்ல பாடுவதற்கு என் பிள்ளை பயன்படும், நல்ல பிரசங்கிப்பதற்கு என் பிள்ளை பயன்படும், நல்ல ஆராதிப்பதற்கு என் பிள்ளை பயன்படும், நல்ல பரிசுத்தத்தை காத்துக்கொள்வதற்கு என் பிள்ளை பயன்படும். கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறாரா? ஒருவேளை இன்னைக்கு கெட்டு போயிருக்கிறியா? இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. நான் நல்லா பாடுறேன், அது கர்த்தருக்கு பிரியமா இருக்காது. கர்த்தருக்குரியதா இருந்தாதான் நீ என்ன செஞ்சாலும் கர்த்தருக்கு புரியும். இன்னைக்கு உடைக்க ஒப்பு கொடுங்க, இன்னைக்கு உடைக்க ஒப்பு கொடுங்க. சபையே இன்னைக்கு உடைக்க ஒப்பு கொடு. எவைகளில் விழுந்து போயிருக்கிறியோ, எவைகளில் வாழ்க்கை சரியில்லாம இருக்குதோ, எந்த நோக்கத்துக்கு கர்த்தர் அழைச்சாரோ அந்த அழைப்புல நீ போகாம மாறிட்டியா? ஒப்பு கொடு, ஒப்பு கொடு, ஒப்பு கொடு. இந்த ஆராதனை கொஞ்ச நேரம் முடிக்க போறேன், கொஞ்ச நேரத்துல இந்த ஆராதனை முடிக்க போறேன். ஆனா ஒப்பு கொடுங்க. ஆமென். வேதம் சொல்லுது, உன் ஆத்துமா ஆவி ஆத்துமா சரீரத்தை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்கணும். இதுதான் ஆராதனை. சும்மா பாடுறோம், சும்மா கை தட்டுறோம், சும்மா அபிஷேகத்தை நிரம்பணும் இல்ல. ஒப்பு கொடு, ஒப்பு கொடு. எத்தனை பேரு எத்தனை பேரு எத்தனை பேரு இன்னைக்கு தேவ பயம் வச்சிருக்கிறியா? அது வாழ்க்கைக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. அதை உன்னை பரலோகம், நம்ம நோக்கம் என்னது? கிறிஸ்தவரின் நோக்கம் என்னது? பரலோகம் போன. நம்ம நோக்கம் பரலோகம் போன. நீ பணக்காரனா இருக்கிறியா, கார் வாங்குறியா, வீடு கட்டுறியா, இது முக்கியம் இல்ல. பரலோகத்துக்கு போன அந்த வாழ்க்கைக்கு இன்னைக்கு சரியா நீ ஓடிட்டு இருக்கிறியா? சரியா ஓடிட்டு இருக்கிறியா? இன்னைக்கு பவுல் சொல்றால், நல்ல போராட்டத்தை போராடுன, நல்ல போராட்டத்தை போராடுன, அப்பதான் எனக்காக ஜீவ கிரீடத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். நீங்க ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. சும்மா வந்த சும்மா போன, இது பக்தி வீணா போயிடும், இது பக்தி வீணா போயிடும். இன்னைக்கு ஒப்பு கொடுங்க, இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே இன்னைக்கு ஒருவேளை என் வாழ்க்கை கெட்டு போயிருக்குதா, என் ஜீவியம் கெட்டு போயிருக்குதா, இன்னைக்கு மனுஷர் பார்க்கிற பார்வையில தான் நான் நல்ல கிறிஸ்தவனா வாழறேனா, அது எனக்கு தேவையில்லை, அது எனக்கு முக்கியம் இல்ல. பரலோகனை பார்க்கணும், பரலோகனை பார்க்கணும். பரலோகம் தான் எனக்கு சர்டிபிகேட் கொடுக்கணும். மனுஷன் சர்டிபிகேட் கொடுத்து ஒரு நாள் உனக்கு வேஸ்ட். ஊழியக்காரி, ஐயோ என் நல்ல விசுவாசி வேஸ்ட். உன் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற சபை விசுவாசி உனக்கு சர்டிபிகேட் கொடுத்தா வேஸ்ட். பரலோகம் சர்டிபிகேட் கொடுக்கணும், பரலோகம் உனக்கு சர்டிபிகேட் கொடுக்கணும். ஆண்டவர் நம்ம எதுக்கு அழைச்சிருக்கிறா தெரியுமா? பக்தியுள்ள சந்ததிகளா மாறுவதற்கு, பக்தியுள்ள சந்ததிகளா. ஆண்டவர் சொல்றாரு சங்கீதம் 82:8-9 நினைக்கிறேன், தேவர்கள் என்று நம்மை அழைக்கிறாராம். தேவர்கள், தேவர்கள் என்று சொல்லி இருக்க அந்த மகிமையை நம்ம தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா வீணா போயிட்டு இருக்கிறோம். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. நீ சாக்கு போக்கு சொல்லாத. ஆண்டவருக்கு வாழ்க்கை ஒப்பு கொடுப்பதுக்கு சாக்கு போக்கு சொல்லாத. இதுவரைக்கும் நீ எப்படி குடிகாரனா கூட இருக்கலாம், இதுவரைக்கும் ஊதாரியா இருக்கலாம், இதுவரைக்கும் உலகத்துக்குரியவனா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு தேவ சித்தம் வாழ்க்கையில் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக கர்த்தர் பேசிட்டு இருக்கிறார். சபையே உன்னை திறப்புகளை, வீணான அடைப்புகளை அடைச்சு உன் வாழ்க்கை நிமிர செய்வதற்கு கர்த்தரினோடு பேசிட்டு இருக்கிறாரு. தேவையில்லாத திறப்புகளும் வாழ்க்கையில் இருக்குது, தேவையில்லாத செலவு, தேவையில்லாத சூழ்நிலை, தேவையில்லாத அவனை கூப்பிட்டு வச்சிருக்கிறேன். இன்னைக்கு தேவையில்லாத வெளியே அமைச்சிட்டு இன்னைக்கு கர்த்தர் உன் உள்ளத்துக்குள்ள வரணும், கர்த்தர் உன் வாழ்க்கையில வரணும். அதுதான் ஆசீர்வாதம். நீங்க ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவரே என் வாழ்க்கை திரும்ப என்ன உடைச்சி ஆண்டவரே உருமாற்றணும் சொல்லுங்க. நான் கிறிஸ்துவுக்குள்ள புது சிருஷ்டியா தான் இருக்கணும், நான் புளித்தமாவா இருக்க கூடாது. எத்தனை பேரு எத்தனை பேரு எத்தனை பேரு இது வரைக்கும் நான் சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், இது வரைக்கும் சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்.
இருக்கிறேன், இனி அது தேவையே இல்லை, அது இனி தேவையே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் ஆராதனை உடைக்கிறியோ, ஆமென், கர்த்தர் உங்க வாழ்க்கை உருமாற்றவர் சித்தம் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு எத்தனை பேர் ஆராதனை, ஆண்டவரே என் வாழ்க்கை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றியோ, அவங்க வாழ்க்கை புது சிருஷ்டியா, புதிய வாழ்க்கைக்குள்ள, புதிய ஆசீர்வாதத்துக்குள்ள, இதுவரைக்கும் பார்க்காத ஒரு மேன்மையை கர்த்தர் உங்க வாழ்க்கையில கொடுக்கணுமா? இன்னைக்கு ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. மனுஷரை சார்ந்து ஓடிட்டியா, இனி ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே மனுஷன் ஆண்டவரே, உலகத்தில் உள்ளவனிலும் இன்னைக்கு ஆராதிக்கிற நம்ம தெய்வம் அவர் பெரியவர், அவர் பெரியவர். எத்தனை பேரு, எத்தனை பேரு, எத்தனை பேரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க சபையே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இன்னைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். இது வரைக்கும் சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டே வாழ்ந்துட்டேன், இனி வரைக்கும் மனுஷன் பார்க்கிற விதமாவே வாழ்ந்துட்டேன். இனி பரலோகம் என்ன பார்க்கணும், இனி பரலோகம் என்ன பார்க்கணும். எத்தனை பேரு, எத்தனை பேரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்மை பாடாமல் என்னால் இருக்க முடியாதையா, உம்மை துதிக்காம இருக்க என்னால் முடியாதையா. எத்தனை பேர் என்னோடு கூட சேர்ந்து உம்மை பாடாமல் என்னால் இருக்க முடியாதையா, உம்மை துதிக்காம இருக்க என்னால் முடியாதையா. அன்பு தெய்வமே, நேச தெய்வமே, அன்பு தெய்வமே, நேச தெய்வமே, இயேசையா, என் இயேசையா. சொல்லுங்க, இயேசையா, என் இயேசையா. எளிமையானவர், சிறுமையானவர், எளிமையானவர், சிறுமையானவர். தண்ணீரை தேடி தாகத்தாலே நாவரண்டு போனேனே, என்னை கண்டீரே, என் தாகம் தீர்த்தீரே, என்னை கண்டீரே, என் தாகம் தீர்த்தீரே. அற்பமாக எண்ணாமல் ஆதரித்தீரே, என்னை அற்பமாக எண்ணாமல் ஆதரித்தீரே. அன்பு தெய்வமே, நேச தெய்வமே, அன்பு தெய்வமே, நேச தெய்வமே, இயேசையா, என் இயேசையா. சொல்லுங்க, இயேசையா, என் இயேசையா. உம்மை பாடாமல் என்னால் இருக்க. சொல்லுங்க எல்லாரும், உண்மையா அர்ப்பணிக்கிறவங்க, உம்மை பாடாமல் என்னால் இருக்க. அன்பு தெய்வமே, நேச தெய்வமே. சொல்லுங்க, நேச தெய்வமே, இயேசையா. ஆமென். இன்னைக்கு ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. இயேசையா, இயேசையா. உம்மை பாடாமல் என்னால் இருக்க முடியாதையா, உம்மை துதிக்காம இருக்க என்னால். எத்தனை பேரு உம்மை பாடாமல் என்னால் இருக்க முடியாதப்பா, உம்மை துதிக்காம. புது என்னையா, புது பலத்தா, புதிய கிருபை, புது கவியா. புது என்னையா, புது பலத்தா, புதிய கிருபை, புது கவியா. நிரப்பி நீரோ நடத்துகின்றே, நிரப்பி
சொல்லுங்க. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன் ஏசையா, உந்த நன்மை உள்ளம். ஆமென். சொல்லுங்க எல்லாரும் திரும்ப. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன் ஏசையா, உந்த நன்மை உள்ளம். ஓ ஏசையா, நெருக்கத்திலே உம்மை அழைத்தே, நேருங்கி உதவி என கலிப்பி. நெருக்கத்திலே உம்மை அழைத்தே, நேருங்கி உதவி என கலிப்பி. திசை கெட்டெங்கோ அலைந்திடாமல், திசை கெட்டெங்கோ அலைந்திடாமல், தீவிரம் வந்தென்னை தாங்குகி. சொல்லுங்க. தீவிரம் வந்தென்னை தாங்குகி. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும், உம்மை அன்றி யாரை பாடுவேன் ஏசையா. எல்லாரும் எல்லாரும் ஓ ஏசையா. கனிச்செடி நீ நிலைத்திருப்போம், கொடியாடியே பாடத்திலங்க. உமக்குள்ளாக எத்தனை பேர் உண்மையா ஆண்டவரே நாங்க குடிகளா படுகிற அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை. ஏஸ் ஏஸ் இந்த ஆராதனையில தேவையில்லாத கீழை நாறுக்கி காலை பீடி, ஆராதனையில கீழை நாறுக்கி காலை பீடி, ஆராதனையில கர்த்தரே காற்றென்னை சுத்தம் செய். ஓ கர்த்தரே, எல்லா கரங்களை தட்டி உற்சாகமா. ஓ உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன் ஏசையா. எத்தனை பேருக்கு பாடல் தெரியும்? பாடி ஆராதிப்போம் ஏசையா. என் இதயே தெய்வமே நீ, எனது இறைவாருயிரே. என் இதயே தெய்வமே நீ, எனது இறைவாருயிரே. நேசிக்கிறே இயேசுவே. சொல்லுங்க. நேசிக்கிறே இயேசுவே, உம்மை மாத்திரமே. நேசமுகோ என்று கண்டிடுவே, நேசமுகோ. எல்லாம் சேர்ந்து உம் பாதம் பணிந்து எல்லாரும் சொல்லுங்க. உம்மை தவிர உம்மை விட வேற யாருமே இல்லை ஆண்டவரே. திரும்ப. உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே, உம்மை அன்று யாரை பாடுவே ஏசையா, உந்த நண்பு உள்ள பங்குதே ஏசையா, உந்த நண்பு உள்ள. ஒப்பு கொடுங்க ஆண்டவரே. நீங்க தேவையில்லாதவைகள் எல்லாம் ஆண்டவரே நீங்க சுத்தம் செய்யுங்க ஆண்டவரே. வேண்டாத வாழ்க்கையில இதெல்லாம் என் வாழ்க்கையில வேண்டாதவைகளா இருக்குதோ ஆண்டவரே நீங்க சுத்தம் செய்யுங்க. நீங்க சுத்தம் செய்யுங்க ஆண்டவரே. என் வாழ்க்கை மாறுவதற்கு இன்னும் ஒரு விஷயம் என்னை சுத்தம் பண்ணுங்க ஆண்டவரே. என்னை சுத்தம் பண்ணுங்க ஆண்டவரே. இன்னைக்கு பரிசுத்தமானா நான் நினைச்சிட்டு இருக்கிறேன், நீங்க பரிசுத்தமானு எண்ணிட்டு இருக்கிறேன். ஆனா என் வாழ்க்கையில் எதெல்லாம் இன்னைக்கு பரிசுத்தத்துக்கு குறைவா இருக்குதோ நீங்க ஒப்பு கொடுக்கிறையா. ஓ நீங்க ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க எத்தனை பேர் ஆண்டவரே இனி வாழ்கிற ஒரு வாழ்க்கை அது இயேசுவுக்காக உமக்காக நாங்கள் வாழ அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. இதுவரைக்கும் என் சுயத்தில் ஓடிட்டேன், இதுவரைக்கும் மனிதரை நம்பி ஓடிட்டேன். இவங்க பார்த்துப்பாங்க இவங்க எனக்கு சப்போர்ட்டா இருக்கிறாங்கன்னு சொல்லி நீங்க மனுஷனை சார்ந்தே ஓடிட்டேன். இனி உண்மை நம்பி, இனி உண்மை மாத்திரம் நம்பி
எத்தனை பேரு ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே. நீங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பே. ஒப்பு கொடுங்க. எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பே. எனக்காக அப்பா நியமித்த, எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நாங்க ஓடுகிறோம். இந்த பாதையிலே சொல்லுங்க சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உங்க வலத கரங்களை உயர்த்தி ஓ சொல்லுங்க. ஒப்பு கொடுக்கிறவங்க மாத்திரம் அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஓடுகிறே நான் ஓடுகிறே ஓடுகிறே நாங்க ஓடுகிறே என் இயேசுவுக்கா. சொல்லுங்க எத்தனை பேரு என் இயேசுவுக்கா. இப்ப சொல்லுங்க. லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று வார்த்தையா சொல்லாத, உள்ளத்துல உணர்ந்து லாபமான கர்த்தர் ஆராதிக்கிற ஆராதனையை தவிர சொல்லுங்க சொல்லுங்க. ஓ திரும்ப ஒரு விச. லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று சொல்லுங்க. இயேசு ராஜாவே இந்த வேலைக்காக சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. இந்த வேலைக்காக மகிழ்ச்சியோட சொல்லுங்க. சந்தோஷமா சந்தோஷமா மகிழ்ச்சியோட நான் அல்லேலூயா 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 அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. பரலோகம் கேட்கணும். ஓ அல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். சொல்லுங்க. எது உங்க வாழ்க்கை? பரம அழைப்பின் பந்தய, அதுதான் நமக்கு நிச்சயம். ஓ லக்கை நோக்கி ஓடுகிறே 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 நான். சொல்லுங்க எத்தனை பேர் சத்தத்தை உயர்த்தி இனி உமக்காக ஓடுற ஆண்டவரே, உங்க சித்தத்துக்கு ஓடுறேன், உங்க அழைப்புல ஓடுறேன். ஆமே. நீங்க அவருக்காக ஓடுங்க, இது எல்லாம் உன்னை தேடி வரும். அதை உணர்ந்து பாடுங்க. ஓ எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே அந்த யோபுவை போல, அந்த யோபுவை போல எத்தனை தான். சொல்லுங்க சொல்லுங்க. உங்க வாயினால் அறிக்கை பண்ணுங்க. ஆமே. எனக்காக எனக்காக அப்பா ஞாமி. அந்த ட்ராக்ல தான் ஓடணும். எனக்காக அப்பா ஞாமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகி. சொல்லுங்க உணர்ந்து. இந்த பாதையிலே சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஓடுகிறே நான் ஓடுகிறே. சொல்லுங்க. ஓடுகிறே. ஓ எத்தனை பேரு நீ மனுஷருக்காக ஓடிட்ட, என் சொந்த பந்தங்களுக்காக ஓடிட்ட, இனி இயேசுவுக்காக. ஆமென். அல்லேலூயா.
எத்தனை பேர் உணர்ந்து சொல்லுங்க, இனி ஆண்டவரே சந்தோஷமா, ஆண்டவரே உங்க அழைப்புல நாங்க ஓடுவதற்கு சந்தோஷமா. அது கடினம் அல்ல, அது கஷ்டம் அல்ல, அது வெறுப்பு அல்ல, அது சந்தோஷமா. எத்தனை பேர் எத்தனை பேர் எத்தனை பேர் இனி 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 ஏதோ கடமைக்காக வந்தங்க வாழ்க்கை மாறி உண்மையா ஆண்டவரே உங்க அழைப்புல ஓடுவதற்கு அல்லேலூயா 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 அல்லேலூயா. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினா இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும் போது அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடித்தே இந்த ஓட்டும் ஜெயத்துடன் முடியோ அந்த நாடு சுதந்தரிப்பே. எத்தனை பேர் உண்மையா அவரை நோக்கி இப்போ இந்த ஆராதனையில நாங்க என்ன கஷ்டத்தோடு என்ன கவலையில என்ன ஆண்டவரே சத்துருக்கள் நெருக்கிற அந்த சூழல் இருந்தா கூட ஆண்டவரே இயேசுவை காணும்போது அதெல்லாம் மாறிடும் என்கிற ஒரு சந்தோஷத்தோடு ஆமே நீங்க ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. அவர் நம்ம படகுல வராத வரைக்கும் தோல்வி, அவர் நம்ம படகுல வராத வரைக்கும் தான் ஏமாற்றம், அவர் நம்ம படகுல வராத வரைக்கும் தான் ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனா ஆண்டவர் கொஞ்சம் ஆழத்தில் கொண்டு போய் இன்னும் கொஞ்சம் ஆண்டவர் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சபையே இது வரைக்கும் சகித்திருக்கிற இன்னும் கொஞ்சம் அந்த வாழ்க்கையில இது வரைக்கும் பக்தியை காப்பாத்தி பரிசுத்தத்துல ஓடிட்டு இருக்கிற அந்த வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் இயேசு வர வரைக்கும் ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசு வர வரைக்கும் தான் உனக்கு கஷ்டம் இருக்கும், அவர் வர வரைக்கும் தான் கொஞ்சம் நீ சுமக்க வேண்டியதா இருக்கும். ஆனா அவர் வந்தா நீ சுமக்க தேவையில்லை, நீ விசுவாசி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஒப்பு கொடுங்க ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிற ஐயா, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே உலகின் இரட்சகரே உன்னத. எல்லாரும் வாயை துறந்து சொல்லுங்க, ஒப்பு கொடுத்து ஆமே உலகின் இரட்சகரே ஆமே. எங்களை வாழ வைக்க சிலுவாயில் தொங்கினீரே, எங்களை வாழ வைக்க சொல்லுங்க, சிலுவாயில் தொங்கினீரே. நோக்கி பார்த்ததினா பிழைத்து கொண்டோமையா. சொல்லுங்க, உம்மை நோக்கி பார்த்ததினா பிழைத்து கொண்டோமையா. ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக உலகின் இரட்சகரே உன்னத பலி. திரும்ப ஒரு முறை ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக உலகின் இரட்சகரே உன்னத பலியாக
முடிந்து அப்படியே முழங்கல் படிட்டு 2 கரங்களை உயர்த்தி இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையை விட இனி நாங்கள் வாழ போற வாழ்க்கை வித்தியாசமா இருக்கு ஆண்டவரே. இதுவரைக்கும் உலகத்தை ஏமாத்திட்டு இருந்தோம், இதுவரைக்கும் சபையை ஏமாத்திட்டு இருந்தோம். இனி அப்படி இல்லை. முடிந்த முழங்கல் படிட்டு ஹல்லேலூயா 2 கரங்களை உயர்த்தி என்னையே தாருகிறே ஜீவ பலியாக என்னையே. இன்னைக்கு ஆண்டவர் உதவாதங்க வாழ்க்கையில எங்களை ஒப்பு கொடுக்கிற தாராதனையில ஒப்பு கொடுக்கிற உகந்த காணிக்கையா ஒப்பு உம்மையே எனக்காக உலகின் இரட்சகரே உன்னத இன்னும் ஒரே ஒரு முறை ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக உலகின் இரட்சகரே ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. இனி இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை விட ஆண்டவரே எங்க சபைக்கு முன்னாடி ஏலிக்கு தெரியாது, அது வரைக்கும் வித்தியாசமான வாழ்க்கை, அது வரைக்கும் ஏலிக்கு தெரியாது. ஆனா அன்னைக்கு தான் பார்க்கிறார் ஏலி. ரொம்ப நேரம் வெகு நேரம் ஏலி அது வரைக்கும் பார்க்கவே இல்லை. ஆனா அன்னைக்கு பார்க்கிறாரு. அந்த வித்தியாசம் துக்கத்தை சந்தோஷமா மாற்றியாச்சு. அது வரைக்கும் இல்ல, ஆனா அன்னைக்கு மாத்து. இந்த ஆராதனையா, அந்த உங்க துக்க முகத்தை மாற்றுகிற இந்த ஆராதனையா உண்மையா ஒப்பு கொடுக்கும்போது இதுவரைக்கும் தேடி கிடைக்கல, இதுவரைக்கும் முயற்சித்து கிடைக்கல, இதுவரைக்கும் பிரயாசப்பட்டு கிடைக்கல. ஆனா கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்பதின் பலன் ஏதுன்னு சொல்லி இலவசமா கொடுக்கிறவர். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொன்னாரு. கேட்டிருக்கிற தாராதனை ஒப்பு கொடுத்திருக்க அந்த ஆராதனை ஆமை எத்தனைதான் இடர்கள் வரட்டும், எத்தனைதான் பாடுகள் வரட்டும், ஆனாலும் உமக்காக வாழ்கிற வாழ்க்கை விட்டு, உமக்கு பயப்படுகிற பயத்தை விட்டு, உமக்காக பக்தியா வாழ்கிற வாழ்க்கை விட்டு, பரிசுத்தத்தை காத்துக்கொள்கிற வாழ்க்கை மறந்து இனி நான் ஒரு நாள் இருக்கக்கூடாது, ஒரு நாள் இருக்கக்கூடாது. இதுவும் எங்களுக்கு முக்கியம் இல்லாண்டு, இதுவும் எங்களுக்கு முக்கியம் இல்லை. நீங்க வந்தாதான் விடுதலை நாங்க நினைக்கிறோம், நீங்க வந்தாதான் மாற்றி நினைக்கிறோம். ஆனா வர வைக்க வேண்டிய வழிகள் ஒருவேளை அங்க சரியா இல்லை அப்படின்னா, அந்த இறைமையை பார்த்து சொன்னது போல ஒருவேளை உங்க வாழ்க்கை ஒருவேளை உங்க கரத்துல கெட்டு போயிருக்குமானு திரும்ப உடைத்து எங்களை உருமாற்றும், புதிய வாழ்க்கைக்கு எங்களை கொடுப்போம். இந்த ஆராதனைகளை ஒப்பு கொடுக்கிறேன், இந்த ஆராதனைகளை ஒப்பு கொடுக்கிறோம். இனி சபையில் இருக்கட்டும், நாங்க எங்க குடும்பத்துல எங்க வாழ்க்கை வாழுகிற இடங்களா இருக்கட்டும், எல்லா நேரத்திலும் கர்த்தரை பார்க்கிறேன் என்பதை நாங்க உணர்ந்து வாழ எங்களை அழைச்சது, எங்களை பெயர் சொல்லி அழைச்சது. இந்த அண்ணாவரம் கிராமத்தில் எத்தனையோ பேர் இருக்கு, எங்களை மாத்திரம் அழைச்ச அழைப்பு உணர்ந்து அந்த அழைப்புல சரியா நாங்க ஓடுவதற்கு உதவி செய்யும். அழைப்புகள் இருக்குது, கிருபைகள் இருக்குது, வரங்கள் இருக்குது, தாளந்துகள் இருக்குது. ஆனா பயன்படுத்தாம இருப்பது இன்னைக்கு ஒப்பு கொடுங்க, இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே நீங்க கொடுத்த வரங்கள் உமக்காக நான் கொடுக்கிறேன், நீங்க கொடுத்த தாளந்துகள் உமக்காக நான் ஆண்டவரை பிரயாசப்பட ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே நீங்க கொடுத்த ஆண்டவரே கிருபைகள் உமக்காக செலவழிப்பதற்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். பிரைஸ் எல்லாரும் ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே யாராதும் இவ்வளவு நேரமா நாங்கள் உண்மை ஒப்பு கொடுத்து இருக்கிறோம். தாராதனுக்குரியதா நீர் மாற்றினதுக்காக ஸ்தோத்திரம். தாராதன கர்த்தர் புரியப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதனால வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் இதுவரைக்கும் உங்க வாழ்க்கை எப்படி வேணாலும் வாழ்ந்திருக்கலாம், ஆனா இனி உங்க வாழ போற வாழ்க்கை கர்த்தருக்கு பிரயோஜனமான வாழ்க்கை, கர்த்தர் பரலோகம் புரியப்படுகிற வாழ்க்கை வாழ்வதற்கு உதவி செய்யும். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்.
ஒப்பு கொடுக்கிறையா. எங்க ஆராதனை கர்த்தர் இடைப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இப்ப இயேசு கிறிஸ்துவின் மாறாத நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.